ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீத 115 அதிகாரம் 12 வார்த்தையை தியானிக்கலாம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை நினைத்திருக்கின்ற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். செய்தியுடைய தலைப்பு திரும்பவும் சொல்கிறேன், நம்மை நினைத்திருக்கின்ற கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். பொதுவாக இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய அம்மா அப்பாவை என்ன செய்வாங்க, நினச்சி பார்ப்பாங்க. எப்போ வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு தனிமையாக இருக்கும்போது நினச்சி வைப்பாங்க. அடுத்து பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா, பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எப்போ வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எப்போ செஞ்சு கொடுக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அடுத்து வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, முதலாளிமார்கள் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, எப்படி இவங்களை வேலை ஏவலாம், எப்படி வேலை வாங்கலாம், எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு தொழிலாளர்களை வச்சு நினச்சி பார்ப்பாங்க. தொழிலாளர்கள் நினச்சி பார்ப்பாங்க, எப்படி எஜமானுக்கு பிரியமாக வேலை பண்ணலாம், எப்படி நம்ம என்ன அதிகமான வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அல்லது விளையாட்டுகளில் பார்க்கும்போது எப்படி நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம், எப்படி பரிசை வாங்கலாம், எப்படி வாங்கிறதுக்கு என்ன செய்யலாம், பரிசை வாங்க என்னெல்லாம் பண்ணால் எப்படிலாம் வாங்கலாம்னு யோசிப்பாங்க, நினச்சி வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கல்வி அடிப்படையில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல முறையில் எப்படி படிக்கலாம், எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம், அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளலாம் அப்படின்னு பல விதங்களில் படிக்கிறவங்க நினச்சி பார்ப்பாங்க. இது போன்ற பல நிலைகளில் பலவிதமான ஜனங்கள் பல காரியங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ரைட், இருக்கட்டும். இந்த உலகத்துலேயே அப்படி பல இடங்களில் உலகத்தை குறித்து ஜனங்கள் மற்ற மக்களை குறித்து நினைத்து பார்க்குங்க. அது உண்மை அப்படின்னா, அதை விட மேலான ஒரு காரியம் என்னென்னா, முழு படைப்பையும் ஒட்டுமொத்த ஜனங்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் தேவாதி தேவனாம் இயேசு கிறிஸ்து நினைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் மனுஷங்களாக நினச்சி பார்க்குறதுக்கும் கடவுள் மனிதனை நினைத்து பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இவங்க இன்னொரு மனுஷனை நினச்சி பார்க்குங்கன்னா, மனுஷன் இன்னொரு மனுஷனை நினச்சி பார்க்குங்கன்னா அது வேறு. நான் படைத்த தெய்வம் இன்னொரு சாதாரண மனுஷனை நினச்சி பார்க்குறேன்னா அது வேறு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மை நினைத்திருக்கிற கர்த்தரை சொல்லி பார்த்தோம். சரி, அவர் வேதத்தில் யாரெல்லாம் நினச்சி பார்த்தாரு, அதனால் என்னென்ன காரியங்கள் செஞ்சார் அப்படிங்கிறத எளிமையாக நான் பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் நோவா என்கிற மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த பூமியில் நீதிமானாக பார்க்குறார். அவனுடைய காலத்தில் அநேக ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அக்கிரமத்தை அதிகம் செய்து வருகிறதுனால ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்ட்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்க ஃப்ளோட ஆண்டவர் செய்கிறாரு, இந்த பூமியில் கொண்டு வராரு. 40 இரவும் பகலும் மழை பெய்ய வச்சு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அவங்க தண்டிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது, அங்கே குறிப்பிட்டு கூர்ந்து நோக்கும் பொழுது நோவா என்கிற மனிதன் அவன் நீதிமானாக உத்தமனாக இருந்தான். அப்போ இவங்களாம் பாவ ஜனங்களோட பாவத்தில் இவங்களும் அழிஞ்சு பெறக்கூடாதுன்ட்டு, நோவா அழிஞ்சு பெறக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் அவனை நினைத்து பார்க்க ஆரம்பித்தார். அவன் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு முன்கூட்டியே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அவனை தப்பித்துக் கொள்வதற்கு வழியை உண்டாக்கினார். அதன் பிறகு மழை பெய்ய ஆரம்பித்தது. அதன் பிறகு ஒரு பேழையை உண்டு பண்ணுங்கிறாரு. அவனும் அவனை சார்ந்த குடும்பமும் 2 ஜோடி விலங்குகளும் எல்லா மிருகங்களும் மத்தியிலிருந்து நினைச்சது அவங்க கூட போகுது. அந்த பேழைக்குள்ளே போய் அவங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் நோவை நினைத்து பார்த்து ஒரு பெருங்காற்றை செய்கிறாரு, வீச பண்ணுறார். அப்போ அதிலிருந்து வீச பண்ணதுலேருந்து அந்த தண்ணீரெல்லாம் வற்றி போய் புதிய ஒரு ஆரம்பத்தை அவன் வாழ்க்கையில் பார்க்க வைக்கிறார். அப்போ அது நிமித்தம் அவன் வாழ்க்கை என்ன செய்யுது, செழிப்பாகுது. புதிய விதமான ஒரு சந்ததியை அவன் மூலமாக அவனுடைய மற்ற காரியங்கள் மூலமாக தேவன் உண்டு பண்ணுறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவன் என்ன செய்தார், நோவை நினைத்து பார்த்து ஒரு வானவில்லை உடன்படிக்கையை ஏற்படுத்தி, இனி நான் தண்ணினால் என்ன செய்ய மாட்டேன், நான் தொடர்ந்து மக்களை அழிக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவை நினைத்து பார்த்து அவ்வாறு செய்கிறார். ஆகவே நம்ம அதை பார்க்கலாம். இரண்டாவதாக அவர் யாரை நினச்சி பார்க்குறார் அப்படின்னா,
எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்து பார்க்குறாரு. பாவத்தை நிமித்தம் அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமையாக இருந்தாங்க, கொத்தடிமையாக இருந்தாங்க, செங்கல் இருக்கிற வெள்ளை இருந்தாங்க, பல 100 ஆண்டுகளாக மிகுந்த வேதனைக்குள்ளாக இருந்தாங்க. அவங்களை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை, அவங்கள காப்பாற்றுவது யாருமே இல்லை. அப்போ அந்த ஜனங்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட தேவதாசர்களோடு கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அப்போ அவங்களுடைய சந்ததியை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தார், நினைத்தருளி, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கையை எண்ணி பார்த்து இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் என்ன செய்தார் பார்த்தார். மோசே என்கிற மனிதனை அவர்கள் தலைவனாக அனுப்பினார். அந்த எகிப்தில் கொத்தடிமையாக இருந்த அந்த ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை நினைத்து பார்த்து அவர்களை விடுவித்து காப்பாற்றும்படி மோசையை தலைமையாக கொண்டு அந்த நாட்டுக்கு அனுப்பினார். அனுப்பி அவர்களை விடுவித்து பலவிதமான அடையாளங்களோடு அற்புதங்களோடு என்ன செய்தார், அவர்களை வழி நடத்தி வந்தார். அப்போ அவர் என்ன செய்தார், அவர் யாரையுமே மறக்கலை. அவர் என்ன செய்கிறாரு, நினைத்து பார்க்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர் யாரை நினைச்சு பார்த்தாருன்னா, ஆபிரகாம் என்ற மனிதரை நினைத்து பார்த்தார். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல் கேட்டு தன்னுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு, வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு தேவன் காட்டுகிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்டளை பெற்ற மனிதன். அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போன பிறகு அவனுக்கு செல்வங்கள் அதிகமாகி வருகிறது, ஆசைகள் அதிகமாக பெறுகிறது. அவனுடைய சகோதரனும் சகோதரனுடைய மகனும் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. லோத்துங்கிறவரும் போகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை கூட போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம், அவங்க மெய்ப்பிற்கு இவங்க மெய்ப்பிற்கு வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் சோதம் குமரா அப்படிங்கிற இடத்துல லோத் என்ன செய்கிறாரு, அங்கே போய் குடியேறாரு. அந்த ஜனங்கள் மிகுந்த பாவிகளாக இருந்தாங்க, அவங்க வந்து அழிவுக்கு நியமிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு தூதரை அனுப்பும்போது அதை என்ன செய்கிறாரு, அதை ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், இந்த மாதிரி நான் அழிக்க போகிறேன். அப்போ அவங்க நினச்சா அழிச்சிருக்கலாம், அழிக்க தான் போகிறாங்க, உண்மைதான். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போகணும் என்ன அவசியம்னா, ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறார். ஆபிரகாமை நினைத்து பார்த்து லோத்துவை காப்பாற்றுகிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை நினைச்சார், அவர் காப்பாற்றுகிறார். அப்போ ஒரு மனுஷனை நினைத்து பார்க்கிற போது அவன் நிமித்தம் மற்ற குடும்பங்களை ரட்சிக்க, மீட்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத இது வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு ஆபிரகாம் நினைத்து பார்த்து லோத்துவை விடுவித்தார். அப்போ இதை பார்க்குற எல்லாரும் நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் என்கிறதுல போய் பார்க்குற செய்தியை நம்ம அதை தெளிவாக படிக்கணும். அவர் யாரை நினைச்சாருன்னா நிறைய பேரை வேதத்தில் சொல்லலாம். முதலாவதாக நோவாவை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து எல்லா அழிவிலிருந்தும் அவனை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அவனை காப்பாற்றினார். பெருங்காற்றை வீச பண்ணி வாழ்க்கை மலரச் செய்தார். இரண்டாவதாக அவர் யாரை நினைவு கூர்ந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து இஸ்ரவேல்களை நினைவு கூர்ந்து அடிமை தந்து விடுதலை செய்தார். தலைவனாக மோசையை என்ன செய்தார், ஏற்படுத்தி ரட்சிக்க வைத்தார். மூன்றாவதாக அவர் யாரை நினைத்து பார்த்தார்னா ஆபிரகாமை நினைத்து பார்த்து லோத்துவை காப்பாற்றினார். இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், எல்லா அதிகாரிகளும் யாரும் சரி, அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மறந்துடலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒருபோதும் மறக்காதவராக இருக்கிறார். நாம் எப்படி இருந்தாலும் நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நோவாவை நினைத்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தவர், ஆபிரகாமை நினைத்தவர், இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை பல நேரங்களில் நாம தான் என்ன செய்யறோம், நினைக்காம போகிறோம். ஆகவே இதை எல்லாம் மனதில் வைத்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அவரை நினைக்கும்படி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். கர்த்ததாமே அமிதமாய் உங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவருடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.